வணக்கம். உங்களுடைய ரீசர்ச் பேப்பர்ஸ் அதாவது ஆய்வு எழுத்துக்கள்ல இன்னும் சூப்பரா மாத்துறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐய எப்படி ஒரு பவர்ஃபுல் டூலா யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இது சும்மா காப்பி பேஸ்ட் பண்ற விஷயம் இல்லைங்க. இது ஒரு கலை. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இல்ல ரிசர்ச்சரா இருந்தா உங்களுக்கு இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். மத்தவங்களோட ஐடியாஸ எப்படி நம்ம வேலையில யூஸ் பண்றது, ஆனா பிளேஜரிசம் அதாவது எழுத்து திருட்டுல மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறது? இதுக்கு ஒரு சூப்பரான பதில் இருக்கு. அதுதான் பாராஃப்ரேசிங் அதாவது மறுசொல்லாக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ரிசர்ச் ரைட்டிங்ல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஏஐ எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுக்கு என்ன 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒரு லைவ் உதாரணமும் பார்க்கலாம். கடைசியா எந்த டூல் பெஸ்ட்னு செலக்ட் பண்றது, அப்புறம் இதோட எத்திக்ஸ் பத்தியும் பேச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பொதுவாவே ஆய்வு எழுத்துன்னா என்ன? ஏற்கனவே இருக்கிற ரிசர்ச்ச அடிப்படையா வச்சு அதுக்கு மேல நம்ம ஐடியாக்களை பில்ட் பண்றது தானே. ஆனா இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. மத்தவங்க ஐடியாவை யூஸ் பண்றதுக்கும் அதை திருடுறதுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டாம சரியா நம்ம வேலைய செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் தேவை. அதுதான் பாராஃப்ரேசிங். அப்போ இந்த மறுசொல்லாக்கம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட ஐடியாவை எடுத்து அதோட ஒரிஜினல் மீனிங் கொஞ்சம் கூட மாறாம உங்க சொந்த வார்த்தைகள்ல உங்க ஸ்டைல்ல திரும்ப எழுதுறது தான். இப்படி பண்றதால உங்க ரிசர்ச்சோட நம்பகத்தன்மையை நீங்க ஈஸியா காப்பாத்திக்க முடியும். இப்போ இந்த இடத்துல தான் ஏஐ நமக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உதவிக்கு வருது. ஆனா ஒரு நிமிஷம், ஏஐய நமக்காக எழுதுற ஒரு ஆளா நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா அதை நம்மளோட பர்சனல் லாங்குவேஜ் எடிட்டிங் அசிஸ்டண்டா நினைச்சுக்கோங்க. நம்ம வாக்கியங்களை சரி பண்ணவும் இன்னும் அழகா மாத்தி அமைக்கவும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு தெரியுமா? இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கும் நம்மளோட பழந்தமிழ் மரபுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த காலத்துல நம்ம சங்க இலக்கியங்களுக்கு உரை எழுதுவாங்க இல்லையா? ஒரிஜினல் டெக்ஸ்டோட அர்த்தம் மாறாம அந்தந்த காலத்து மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா விளக்குவாங்க. இப்போ இருக்கிற ஏஐயும் கிட்டத்தட்ட அதே வேலையை தான் செய்யுது. இத ஒரு மாடர்ன் உரைன்னு கூட சொல்லலாம். சரி, ரிசர்ச்ல பொதுவா 3 முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்னு கோட்டிங் அதாவது மேற்கோள் காட்டுறது, ரெண்டாவது பாராஃப்ரேசிங் அதாவது மறுசொல்லாக்கம், மூணாவது சமரைசிங் அதாவது சுருக்கி எழுதுறது. ஒருத்தரோட வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னா அதை அப்படியே கொட்டேஷன் மார்க்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு ஐடியாவை உங்க சொந்த நடையில சொல்லணும்னா பாராஃப்ரேஸ் பண்ணுங்க. ஒரு பெரிய பாராகிராஃப்ல இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லணும்னா சமரைஸ் பண்ணா போதும். ஓகே, தியரி எல்லாம் போதும். இப்போ பிராக்டிக்கலா ஏஐய வச்சு எப்படி பாராஃப்ரேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஸ்டெப் 1, நீங்க எந்த டெக்ஸ்ட்டை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, ஏஐக்கு ரொம்ப தெளிவா குறிப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இதத்தான் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்றோம். அப்புறம் ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ கொடுத்த அவுட்புட்டை அப்படியே எடுத்துக்காம அதை நாம ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி தேவைப்பட்டா எடிட் பண்ணணும். பாருங்க, இந்த 2வது ஸ்டெப் தான் கேம் சேஞ்சர். நீங்க எவ்வளவு தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான ரிசல்ட் கிடைக்கும். உங்க எழுத்து அகாடமிக் ஸ்டைல்ல இருக்கணுமா, சிம்பிளா இருக்கணுமா, என்னென்ன வார்த்தைகளை மாத்தணும்னு நீங்க தான் சொல்லணும். மொத்த கண்ட்ரோலும் உங்க கையில தான் இருக்கு. ஒரு நல்ல ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும்? இதோ சில டிப்ஸ். ஏஐ கிட்ட இது ஒரு அகாடமிக் டோன்ல பாராஃப்ரேஸ் பண்ணுன்னு சொல்லுங்க. ஒரிஜினல் மீனிங் மாறவே கூடாதுன்னு கண்டிப்பா இன்சிஸ்ட் பண்ணுங்க. புதுசா வாக்கியங்களை மாத்தி அமைக்க சொல்லலாம், தேவையில்லாத வார்த்தைகளை தூக்கச் சொல்லலாம், அப்புறம் நல்ல அகடமிக் வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லியும் கேட்கலாம். திரும்பவும் சொல்றேன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ கொடுத்த பதில கண்ணை மூடிட்டு அப்படியே காப்பி பண்ணாதீங்க. நீங்க தான் ரிசர்ச்சர். உங்களுக்கு நீங்களே இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க. ஒரிஜினல் அர்த்தம் அப்படியே இருக்கா? லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலா இருக்கா? ஏதாவது தப்பு இருக்கா? படிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளோவா இருக்கா? இதுக்கெல்லாம் பதில் ஆம்னா மட்டும்தான் அது யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டெக்னிக் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு சிம்பிளான சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஒரு பக்காவான அகாடமிக் ஸ்டைலுக்கு மாறுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு வச்சுக்குவோம். ஏஐ இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு. எஜுகேஷன், மெடிசின், டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் ஏஐ யூஸ் பண்றாங்க. இதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஆனா சில பிரச்சனைகளும் இருக்கு. இத பத்தி இன்னும் நிறைய ரீசர்ச் பண்ணணும். இது கேக்குறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நாம கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ வச்சு ஏஐ கிட்ட கேட்டு வாங்கின வெர்ஷனை பாருங்க. செய்யறிவு ஏஐ தற்போது கல்வி, மருத்துவம் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆழமாக பதிந்துள்ளது. இதன் பரவலான பயன்பாடு குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்கினாலும் இது பல சவால்களையும் முன்வைக்கிறது. எனவே இந்த துறையில் மேலும் விரிவான ஆராய்ச்சி செய்வது அவசியமாகிறது. என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா?
வாங்க இந்த மாற்றத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்குங்கிற சாதாரண வார்த்தை பல்வேறு துறைகளில் ஆழமாக பதிந்துள்ளதுன்னு எவ்வளவு ப்ரொஃபஷனலா மாறி இருக்கு பாருங்க. மக்கள் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த பரவலான பயன்பாடுன்னு சொல்றப்போ ஒரு அகாடமிக் வாய்ஸ் கிடைக்குது. அப்புறம் நல்ல விஷயங்கள், பிரச்சனைகள் மாதிரி சிம்பிளான வார்த்தைகளுக்கு பதிலா குறிப்பிடத்தக்க நன்மைகள், பல சவால்கள்னு பயன்படுத்தும் போது எழுத்தோட தரம் மொத்தமா உயருது. ஓகே, இதெல்லாம் சரி. ஆனா இதுக்கு எந்த டூலை யூஸ் பண்றது? கிராமர்லி மாதிரி டூல்ஸுக்கும் சாட் ஜிபிடி மாதிரி பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா கிராமர்லி மாதிரி டூல்ஸ் கிராமர் மிஸ்டேக்ஸ் சரி பண்ணவும் ஒரு வார்த்தைக்கு பதிலா இன்னொரு வார்த்தையை சஜஸ்ட் பண்ணவும் ரொம்ப நல்லது. ஆனா அதுக்கு மொத்த பேராகிராஃபோட அர்த்தம் புரியாது. ஆனா சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸ் ஒரு கட்டுரையோட முழு சூழலையும் புரிஞ்சுகிட்டு வாக்கியங்களையே மாத்தி அமைக்கும். அதனால உங்க எழுத்தோட டோனையும் ஸ்டைலையும் மொத்தமா இம்ப்ரூவ் பண்ணணும்னா சாட் ஜிபிடி மாதிரி டூல்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த புது அசிஸ்டண்ட்டை நாம எப்படி பொறுப்போட பயன்படுத்த போறோம்? ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ உங்களுக்காக எழுதுற ஆள் இல்ல. அது உங்களோட லாங்குவேஜ் எடிட்டிங் அசிஸ்டன்ட் மட்டும்தான். நீங்க தான் ஆத்தர். உங்க ஐடியாஸை இன்னும் ஷார்ப்பா அழகா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூல், அவ்வளவுதான். உங்க மூளைக்கு, உங்க கிரிட்டிக்கல் திங்கிங்கிற்கு எதுவுமே மாற்று கிடையாது. அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பாத்துரலாமா? 1. பாராஃப்ரேசிங்னா உங்க சொன்ன ஸ்டைல்ல ஐடியாஸ சொல்றது. 2. கஷ்டமான வாக்கியங்களை ஈஸியா மாத்த ஏஐய யூஸ் பண்ணுங்க. 3. உங்க நோக்கம் காப்பி அடிக்கிறதா இருக்கக்கூடாது, உங்க சொந்த வாதங்களை உருவாக்குறதா இருக்கணும். 4. எப்பவுமே ஒரு ஃபார்மல் அகாடமிக் டோனை மெயின்டைன் பண்ணுங்க. கடைசியா நீங்க தான் பாஸ். ஃபைனல் டெசிஷன் எப்பவும் உங்களுடையது தான். இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க் உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, உங்களோட இந்த புது ரைட்டிங் அசிஸ்டண்ட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? உங்க அடுத்த ரிசர்ச் பேப்பர்ல இந்த மேஜிக்கை கொண்டு வர நீங்க ரெடியா?